எல்லா ஆன்மநேய சகோதரர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு வீகனிசத்தை பத்தி பார்க்கலாம். வீகனிசம்னா என்ன? அது எப்படி உருவாச்சு? யார் உருவாக்குனா? வெஜிடேரியனிசம்ல இருந்து வீகனிசம் எப்படி எவால்வ் ஆச்சு? இதை பத்தியெல்லாம் இன்னைக்கு பார்க்கலாம். சரி, வீடியோக்கு போலாம். ஃபர்ஸ்ட், வீகனிசம் அப்படின்னா என்ன? இது யார் உருவாக்குனானா? அதுக்கு முன்னாடி வெஜிடேரியனிசம் அப்படிங்கிறது இருந்திருக்கு. 1944ல வீகன் சொசைட்டி அப்படிங்கன்னு ஒரு சொசைட்டி ஃபார்ம் பண்றாங்க. இதை பண்றது யாருன்னா ஆல்ட் வாட்சன் அப்படிங்கிறவரு இதை சொசைட்டியை ஃபார்ம் பண்றாரு. இவர் யார்க் ஒரு சிட்டியில பிறக்கிறாரு. இவர் ரொம்ப சின்ன வயசுலயே, அதாவது அட் தி ஏஜ் ஆஃப், அவருக்கு என்ன புரியுதுன்னா வீகனிசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அவருக்கு புரியுது. எப்படி அவருக்கு இது புரிஞ்சது அப்படின்னா, அவருடைய அங்கிள் ஒரு ஃபார்ம் வச்சிருக்காரு. அந்த ஃபார்ம்ல பிக்ஸ் வச்சிருக்காங்க, அதாவது பன்றிகள். அதுல ஒரு பிக்கை வந்துட்டு ஸ்லாட்டர் ஹவுஸ்ல, அதாவது பன்றிகளை கொல்லக்கூடிய இடத்துல அந்த பன்னியை வச்சு கொல்றாங்க. அந்த பிக்கை வந்துட்டு வெட்டுறாங்க ஸ்லாட்டர் ஹவுஸ்ல. இதை அவர் நேர்ல பாக்குறாரு. பார்த்ததும் அவரால் அதை வந்து தாங்கிக்கவே முடியல. அதை வந்து அவரால் பொறுத்துக்கவே முடியல. அந்த இடத்துல அவருக்கு வந்து ஒண்ணு தோணுது, இந்த மாதிரி உயிர்கொலைகள் செய்யக்கூடாது அப்படின்னு. அவருக்கு அங்க கருணை அங்க வந்துட்டு காரியப்படுது. கருணையை வந்துட்டு அவரு இன்னும் வளர்க்குறாரு. வளர்த்து என்ன பண்றாருன்னா, இந்த பன்றிகளுக்கு வந்துட்டு கொல்லும்போது வலிக்குது. அதே போல தானே இப்போ மாடுகளுக்கு வந்துட்டு அதுக்கு இருக்க பாலை வந்துட்டு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதுகளுக்கு புரோட்டீன் தேவை. இப்போ அதுங்களுக்கு அது உடம்பு நஷ்டமாகுது. அது இல்லாம அதோடைய கன்று குட்டி இருக்கு, அதுவும் வந்துட்டு அதை டிபெண்ட் பண்ணி தானே இருக்கு. ஏன்னா ஒரு தாயோட பால் வந்துட்டு பிள்ளைக்கு தானே சொந்தம். அது நம்ம திருடி குடிக்கிறோம். அது அந்த கன்றுக்குட்டிய வந்துட்டு கட்டி வச்சு அதுக்கு குடுக்காமலாம் நெறைய பேர் பண்றாங்க. இப்போ அந்த மிஷின் வச்சுலாம் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது எந்த அளவுக்கு ஒரு மோசமான சிச்சுவேஷன்ல போயிட்டுருக்கு. இதுலயும் வந்து ரொம்ப முக்கியமானது அந்த ஏதோ அந்த கன்றுக்குட்டி ஈன்ற கொஞ்ச நாட்கள்லயே எடுக்கக்கூடிய சீம்பால்ன்னு சொல்லுவாங்க. இப்ப அத நெறைய பேர் வந்து சாப்பிடுவாங்க. அது ரொம்ப இதுன்னு சொல்லிட்டு. அது என்னன்னா, அதுல முதல்ல அது உடம்புக்கு ரொம்ப கெடுதல். 2வது பார்த்தீங்கன்னா, அது வந்துட்டு அதாவது 2வது தான் உடம்புக்கு கெடுதல். முதல்ல வந்து முக்கியமானது என்னன்னா, அது ஆக்சுவலா வந்துட்டு அந்த சத்து எல்லாமே அந்த குழந்தைக்கு சேர வேண்டியது. அந்த வயசுல அதுக்கு தேவையான சத்துக்கள். அதாவது அது பொறந்த உடனே எனக்கு தேவையானதெல்லாம் அதுல இருக்கு. அது வந்து நீங்க திருடி திருடி குடிச்சிடுறோம். அது மிகப்பெரிய ஒரு தவறு. இதையெல்லாம் வந்து அவரு உணர்றாரு. எந்த வயசுல? 14, அட் தி ஏஜ் ஆஃப் 14ல வந்துட்டு இதெல்லாம் உணர்றாரு. இதெல்லாம் உணர்ந்து 1944ல 1944ல வீகன் சொசைட்டி அப்படின்ட்டு ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி, எதெல்லாம் வந்துட்டு உயிர் துன்பத்தை அனுபவிக்குதோ அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. வீகனிசம்னா இப்போ வந்து உணவுல மட்டும் தான் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம்னா அப்படி கிடையாது. இப்போ ஒரு கிளாத்திங்ல இருக்கட்டும், வுல். இப்போ அது வுல் எடுக்கும்போது அதுக்கு அந்த உயிருக்கு வந்து துன்பம் ஏற்படுது. அதோடைய பர்ப்பஸ் இறைவனுக்கு தான் தெரியும். ஒரு பர்ப்பஸ்க்காக தானே அது குடுத்துருக்காங்க, அந்த உல். அத நம்ம எடுத்து என்ன பண்றோம், அதுகிட்ட இருந்து வலுக்கட்டாயமா பிரிச்சு, அது வலி தாங்க முடியாம அது இது பண்ணும்போது, வலுக்கட்டாயமா அத நம்ம எடுத்து நம்ம வந்து ட்ரெஸ் எல்லாம் செஞ்சு போட்டுட்டு போஸ் குடுத்து, இதுக்கு நமக்கு அது தேவையா? ஸோ இதெல்லாம் அவர் வந்துட்டு உணர்ந்து வீகன் சொசைட்டிய வந்து ஃபார்ம் பண்றாரு 1944ல. இவரு தான் வந்துட்டு முதல்ல வீகனிசம் அப்படிங்கிற பேர வைக்கிறாரு. பேரு வச்சு, அதாவது பேரு வைக்கிறாருன்னா, இவரு வந்து பேரு வைக்கிறாருன்னு எடுத்துக்காதீங்க. அதாவது அந்த வீகன் சொசைட்டி வந்துட்டு இவர் தான் ஃபார்ம் பண்றாரு. மிக முக்கிய ஒரு ஆளா இருக்காரு. ஒரு குரூப்பா அங்க ஃபார்ம் ஆகுது. அப்படி ஆரம்பிச்சது தான் இன்னைக்கு உலகம் ஃபுல்லா உலகம் ஃபுல்லா முக்கியமா அமெரிக்கா போன்ற நாடுகள்ல வந்துட்டு மிக வேகமா பரவிக் கொண்டிருக்கு. நம்ம நாட்டிலயும் பரவிக் கொண்டிருக்கு இந்த வீகனிசம். உணவுல பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கவ்வோட மில்க்க குடிக்கக்கூடாதுல்ல அப்படிங்கிறதுல ஆரம்பிச்ச, போடுற உடை
நம்ம தினசரி உபயோகப்படுத்துற பொருட்கள்ல இருந்து எது எதெல்லாம் அனிமல் குரூவல்ட்டில வருதோ, எந்த விலங்கையும் துன்புறுத்தி எடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், அதை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது வீகனிசம்லயும் வருது. இத இந்த கான்செப்ட்டையும், இந்த குரூப்பையும் வந்துட்டு ஒரு 1944ல கிரியேட் பண்ணாரு. ஓகே. ஆனா, உண்மையாவே இவரு தான் ஃபாதர் ஆஃப் வீகனிசமா? உண்மையாவே இவர் தான் இத கிரியேட் பண்ணாரா? இதுக்கு முன்னாடி இது இல்லையான்னு கேட்டா, ஒருத்தர் இருக்காரு. தமிழர். நம்ம தமிழ்நாட்டுல பிறந்தவர் இருக்காரு. இந்த வீகனிசம 19த் செஞ்சுரியிலேயே கிரியேட் பண்ணினா, இந்த உணர்வு எல்லாருக்குள்ளயும் இருக்கு. ஆனா, அத எடுத்து சொல்லி, மக்கள்கிட்ட சொல்லி, அவரும் அத ஃபாலோ பண்ணி, எல்லாருக்கும் சொல்லி, எல்லாரும் இப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு போய், இந்த கான்செப்ட்ட வந்து எடுத்து சொல்லி, இது தப்பு, இது பண்ணாத அப்படின்னு சொன்னது 19th செஞ்சுரியில வாழ்ந்த, இன்னமும் வாழுற, என்றென்றும் வாழக்கூடிய அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் நிலையை அடைஞ்ச நமது திருவருட்பிரகாச வள்ளலார். அவரு என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாமா? அவரு ஒரு வரியில ஒண்ணு சொல்லியிருக்காருங்க. "சன்மார்க்க ஆகார விளக்கு" அப்படின்னு ஒரு தலைப்புல வந்து சொல்லியிருக்காரு. படிக்கிறேன். அது என்னோட பொருள் எனக்கு புரிஞ்ச மாரியும் சொல்றேன். "சுத்த சன்மார்க்க சாத்தியர்கள் நெய் முதலிய வஸ்துக்கள் கொல்லப்படாது. அதுபோல் சாதகர்களும் ஒருவாறு கொல்லப்படும்." ஒருவாறு தான் சொல்றாரு. முழுசா படிச்சுட்டு சொல்றேன். "ஏனெனில் ஒரு தேகத்தில் உள்ள தாதுக்களில் முதல் தாது கொழுப்பு. அதின் அம்சமே பால். அதின் அம்சம் நெய். மேற்படி ஆபாசம் மோர் தயிர். ஆதலால் மேற்படி கொழுப்பு வெளிப்பட்டால் மேற்படி பசுவின் கண் கெடுதியும் நேரும். ஆதலால் கொலை. கன்றுக்கு ஒருவாறு விட்டு பாலை கிரகிக்கலாம். ஆதலால் இஃதால் ஜீவ இம்சை நேருதலால் மேற்படி வஸ்துக்கள் கொல்லல் ஆகாது." நேராத பட்சத்தில் கொல்லலாம் என்னன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்கலாம். சுத்த சன்மார்க்க சாத்தியர்கள் நெய் முதலிய வஸ்துக்கள் கொல்லப்படாதுன்னு சொல்லிட்டாரு. சுத்த சன்மார்க்கம் அப்படிங்கிறது இப்போ இந்த வீகன் சொசைட்டி அப்படின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, அது போலனா அது ஒரு குரூப். அது போல ஏன் அது போலனா வீகன் சொசைட்டில ஒரு கான்செப்ட் வச்சிருக்காங்க, ஒரு உணர்றாங்க. அங்கேயும் வந்து கருணை தான் வேலை செய்யுது. அந்த கருணையினால தான் வந்துட்டு அவங்க அந்த மாதிரி வீகனிசம் வந்து கிரியேட் பண்றாங்க. அதுபோல கருணையினால கிரியேட் பண்ணி, கருணையை வளர்த்து, கருணையே வடிவாய் இருந்து, எல்லாரையும் கருணைக்கு கூட்டிட்டு வந்து இறைவனை ஆக்கணும், தான் பெற்ற சுகத்தை எல்லாரும் பெறணும்னு நினைக்கிற நமது அற்பெரும் ஜோதி வள்ளல் பெருமானார் என்ன சொல்றாருன்னா, சுத்த சன்மார்க்கம் அப்படின்னு ஒரு சங்கத்தை வந்து உருவாக்குறாரு. அதை பத்தி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா ரொம்ப நல்லது. தெரியலனா அடுத்தடுத்த நாள்களில் அதை பற்றின வீடியோக்கள் போடலாம். எல்லாரும் அதை பற்றி தெரிஞ்சுப்போம். இப்போதைக்கு சுத்த சன்மார்க்க சாத்தியர்கள், அவர் சொன்ன இந்த சுத்த சன்மார்க்க சங்கத்தை சார்ந்த சாத்தியர்கள்னா அதை ஒழுங்கா ஃபாலோ பண்ணி அவரை மாதிரியே அந்த நிலையை அடையக்கூடியவர்கள் சாத்தியர்கள். அப்போ அப்படி பியூரா நீங்க ஃபாலோ பண்றீங்க சுத்த சன்மார்க்கத்தைனா, நெய் முதலிய வஸ்துக்கள் கொல்லப்படாதுன்னு சொல்லிட்டாரு ஒரே வார்த்தையில. வேண்டாம், கொல்லப்படாது. அதுபோல் சாதகர்கள்னா நான் ஃபாலோ பண்றேன் ஒரு வழியா, அதாவது இருக்கேன். ஆனா நான் அந்த நிலையை உங்க நிலையை நான் அடைஞ்சிருவேனா? கம்ப்ளீட்டா ஃபாலோ பண்றேனான்னு கேட்டா இல்ல. ஓரளவுக்கு சாதகம் பண்ணிட்டு இருக்கேன். அது சாத்தியமா நான் ஆக்கிக்கலன்னு சொல்றாரு. அந்த மாதிரி இருக்க சாதகர்கள் ஒருவாறு கொல்லப்படும். அவங்க இன்னும் முழுசா வந்து ஒரு பியூரா ஃபாலோ பண்ணல. இன்னும் வந்து எஃபர்ட் போடணும் அவங்க. அப்படி இருக்கவங்க வந்துட்டு அது வந்து ஒருவாறு கொல்லப்படும்னா, அது ஏன்னு கடைசியா அவர் சொல்லியிருக்காருல்ல. என்னன்னா, அது ஒருவாறுன்னு தான் சொல்லியிருக்காரு. நீங்க கொல்லலாம்னு சொல்லல. வேண்டாம் அப்படிங்கிறது தான் அப்படி சொல்லியிருக்காரு. ரொம்ப ஒரு கருணை உள்ளத்தினால பேசும்போது, சரி ஒருவாறு கொல்லப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏனெனில் ஒரு தேகத்தில் உள்ள தாதுக்களில் முதல் தாது கொழுப்பு. எந்த தேகம் எடுத்தாலும் அந்த தேகத்தினுடைய முதல் தாதுவே கொழுப்பு தான்.
அந்த கொழுப்பு இல்லன்னா, இந்த தேகம் வந்து நஷ்டப்படும், கஷ்டப்படும்னு சொல்றாரு. அதின் அம்சமே பால். பால் என்னத்துலருந்து வருது? மாட்டோட கொழுப்புல இருந்து தானே வருது. அதின் அம்சம் நெய். மோர், தயிர் எல்லாமே பால்லருந்து தான் வருது. சரி இந்த பால வந்து அ மாட்டுலேருந்து எடுக்குறாங்க. அ எடுத்து வந்துட்டு நம்ம உபயோகப்படுத்தும்போது, அதுக்கு மிச்சம் வைக்கிறாங்கன்னா கிடையாது. கஞ்சி குடிச்சிட்டு மிச்சம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதாவது ஒரு மாட்டோடைய இயல்பு, இயற்கை. ஆனா அப்படி இல்லாம அத எடுக்கும்போது, முழுசா எடுத்துரும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த உடம்பு வந்து நஷ்டப்படுது, கஷ்டப்படுது. எப்படின்னா, முதல் தாதுவான கொழுப்பு அங்கிருந்து குறைக்கப்படுது. ம். இன்னும் சொல்லப்போனா திருடப்படுது. அப்படிதான் சொல்லணும். ஸோ, அதனால என்ன ஆகுது, அந்த தேகம் வந்துட்டு நஷ்டப்படுது. அந்த உயிரும் வந்துட்டு கஷ்டப்படுது. அதுக்கு எப்படி சொல்றாங்கன்னா, மேற்படி கொழுப்பு வெளிப்பட்டால், பசுவின் கண் கெடுதியும் நேரும். பசுவின் கண் பசுக்கு வந்துட்டு கெடுதி நேருது. ஆதலால் அது ஒரு வகையாக கொலைன்னும் நம்ம சொல்லிக்கலாம்ன்ற மாரி, ஆதலால் இது கொலைன்னு சொல்றாரு அவரு. ஏன்? நீ வந்து வந்து ஒரு உயிர வந்துட்டு கழுத்து நெரிச்சு கொன்னா தான் கொலையா? அப்படின்னா, இல்ல. அப்போ அது உடம்போடைய முதல் தாது, முக்கிய தாதுவான கொழுப்ப வந்துட்டு நீ வந்து எடுத்துக்கிட்டே இருக்க. அதுவும் திருடிக்கிட்டே இருக்க அப்படின்னா, அந்த உடம்பு வந்து நஷ்டப்படுது. இயற்கையா அப்படி கிடையாது. இயற்கையா அது வந்து யாருக்குன்னா, அது கன்றுக்குட்டிக்கு தான் அது. மிச்சமெல்லாம் அதுக்கு தான். அப்படி இருக்கப்போ, இயற்கையா இருக்கிறத வந்து நம்ம மாத்தி நம்ம திருடி எடுக்கும்போது, அந்த உயிர் நஷ்டப்படுது. அந்த தேகம் வந்து அழிவை நோக்கி போகுது. வெகு விரைவாக அழிவை நோக்கி போகுது. ஏன்னா, அது முதல் தாது. அதனால தான் சொல்றாரு இது கொலைன்னு. அப்போ, கன்றுக்கு ஒருவாறு விட்டு பாலை கிரகிக்கலாம். ஸோ, எந்த அளவுக்கு வந்துட்டு கன்றுக்குட்டி குடிக்குது, எது வந்து அவங்க தேக நஷ்டத்தை ஏற்படுத்தாது, அப்படியெல்லாம் ஆராய்ச்சி செஞ்சு யாராவது வந்து குடிக்கணும்னா, ஒரு வாராக கிரகிக்கலாம்னு தான் சொல்றாரு அது. ஏன் சொல்றாருன்னா, ஆதலால் ஜீவ இம்சை நேருதலால், அதாவது இந்த மாதிரி நம்ம வந்து பால் எடுக்கும்போது, ஜீவ இம்சை நேருதலால் மேற்படி வஸ்துக்கள் கொள்ளல் ஆகாது. இதெல்லாம் நம்ம எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காருன்னா, கன்றுக்கு ஒரு வாரம் விட்டு பாலை கிரகிக்கலாம் அப்படின்னா, ரொம்ப வந்து ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்து இது தேவைப்படுது. அப்படிங்கிற பட்சத்தில, ஏதாவது ஒரு வைத்தியத்துக்கு தேவைப்படுதுன்னா, அப்படிங்கிற பட்சத்தில உருவாராக கொள்ளலாம் அப்படிங்கிறத வந்துட்டு அவரு சொல்லியிருக்கலாம், சொல்லியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் விசாரிச்சு பாருங்க. அப்படிதான் அது இருக்கும். மேற்படி வஸ்துக்கள் கொள்ளல் ஆகாதுன்னு சொல்லிட்டாரு அடுத்து. சரிங்களா? நேராத பட்சத்தில் கொள்ளலாம். இப்ப வந்து இந்த மாரி நேரலையா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தா, கண்டிப்பா அந்த உயிர்களுக்கும், அ மாட்டினுடைய உடம்புக்கும் முதல் தாதுவ நம்ம வந்துட்டு எடுக்கும்போது, கண்டிப்பா வந்துட்டு துன்பம் நேரிடுது. கெடுதியும் நேரிடுது. அது அழிவை நோக்கி போகுது. மரணத்தை நோக்கி போகுது. அதுவும் ஒரு கொலைதான். அது இப்ப இருக்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த மிஷின் வச்சு எடுக்கிறதெல்லாம் வந்துட்டு அவருக்கு இது தெரியாது போல அந்த காலத்துல. தெரிஞ்சிருந்தா இந்த கொல்லலாம், எடுக்கலாம், கிரகிக்கலாம் இதெல்லாம் அவர் கண்டிப்பா சொல்லியிருக்க மாட்டாரு. இப்ப இருக்க காலகட்டத்துல கொல்லல் ஆகாது, கிரகிக்கல் ஆகாது. ஏன்னா, இப்ப இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த மாரி பண்ணிட்டாங்க. சரி ஓகே. இதுதான் சொல்லியிருக்காரு. ஸோ 1944ல வீகன் சொசைட்டி உருவாச்சு. அதுக்கு முன்னாடி 19த் செஞ்சுரியிலேயே சுத்த சன்மார்க்கம் உருவாச்சு. இதுக்கு பேரு தான் வேற. இப்போ சுத்த சன்மார்க்கத்துல சொன்னது தான் வீகன் சொசைட்டி அப்படின்ட்டு ஒரு சின்ன விஷயத்த மட்டும் எடுத்துட்டு வீகன் சொசைட்டின்னு வச்சிருக்காங்க. சுத்த சன்மார்க்கத்துல இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் நம்ம வர வீடியோஸ்ல பார்க்கலாம். உங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க. கண்டிப்பா அத பத்தின வீடியோஸ் போடலாம். இப்ப நமக்கு புரிஞ்சிருக்கும். யாரோ ஒருத்தரு வெளிநாட்டுல வந்துட்டு ஒரு வீகனிசம கிரியேட் பண்ணி பரப்பி விட்டுருக்காரு. அது உலகம் பூரா பரவி, அது மறுபடியும் நம்ம நாட்டுக்கு வருது. ஆனா, இங்க இருக்க ஒருத்தரு, தமிழ்நாட்டுல இருக்க ஒருத்தரு 19த் செஞ்சுரியில இந்த மாதிரி சுத்த சன்மார்க்கத்துல சொல்லியிருக்காரு. இப்படிதான் இருக்கணும். வீகனிசத்த சொல்லியிருக்காரு. சரிங்களா? இப்படி சொல்லியிருக்கப்போ, இது வந்துட்டு இன்னொருத்தவங்க அதாவது வெளிநாட்டுலேருந்து வந்து நம்ம வந்து அத தெரிஞ்சுக்கிற நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கோம்னா, நம்ம எந்த நிலைமையில இருக்கோம்னு யோசிச்சுட்டு, வீகனிசத்த அவங்கள தாண்டி நம்ம தான் பின்பற்றணும். முதல்ல உருவானது இங்க தானே. முதல்ல சொல்லப்பட்டதும் இங்க தானே. அப்போ இத நாம கையில எடுத்து, நாம உலக நாடுகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அந்த விகினத்தோட சேர்த்து சன்மார்க்கத்தையும் சேர்க்கணும். ஏன்னு வரக்கூடிய வீடியோக்கள்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே புரியும். ஒரு வகையில நம்ம பெருமைப்படலாம்.
எதுக்குன்னா, இந்த வீகனிசத்த பத்தி சொன்னது முதல்ல தமிழகத்தில் பிறந்த நமது அருட்பெரும் ஜோதி வள்ளல் பெருமானார் தமிழ் மொழியில சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது ஒருவராக நீங்க பெருமை கொண்டாலும், அதை நாம் இந்த வகையில கொண்டு போய் சேர்க்கல அப்படிங்கிறத நினைச்சு வேதனை தான் பட வேண்டியதா இருக்கு. அப்ப அத நம்ம புரிஞ்சுகிட்டு, முதல்ல நாம ஃபாலோ பண்ணி, உலகம் எங்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னு தயவோட உங்கள கேட்டுக்கிறேன். ஆண்டவரிடமும் விண்ணப்பம் வச்சுக்கிறேன். இது போன்ற காணொளிகளை கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணலனாலும் பரவால்ல. நான் சொல்லிட்டே தான் இருப்பேன். ஏன்னா காலம் வந்துருச்சு. இது எல்லாரும் கேட்கக்கூடிய காலம் வந்துருச்சு. எல்லாரும் கண்டிப்பா கேட்பீங்க. சந்திப்போம் அடுத்த வீடியோவில். அதுவரைக்கும் அன்மநேய சகோதரர்களே, தயவிலிருந்து, கருணையிலிருந்து பழகுங்கள். எல்லா உயிர்களையும் தம் உயிர் போல் எண்ணுங்கள். எல்லாரும் நல்லா இருப்போம். நன்றி.